காலையிலே ஒரு குளியல போட்டுட்டு வெள்ளையும் சொல்லையுமே வேலைக்கு கிளம்பியாச்சு. காலையில போற வாடகைக்கு நைட்டே வண்டிகளை நிறுத்தியிருந்தாலும் காலையில மறுபடியும் வண்டியில ஒரு தொடச்சுட்டு வண்டி எடுத்துட்டு வாடகைக்கு போனதான் நம்ம மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். இன்னைக்கு எந்த ஊருக்கு ட்ரிப்பு போறோம் பாத்தீங்கன்னா, போன வாரம் சென்னை ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்ண கஸ்டமரை இன்னைக்கு அதே சென்னை ஏர்போர்ட்டை டிராப் பண்ண போறோம். இன்னைக்கு தான் டியூட்டியே நமக்கு. கஸ்டமர் வீடுமே மாணிக்கம்பாளையம் ஷார்ப்பா 8 மணிக்கெல்லாம் வர சொல்லியிருந்தாங்க. நமக்குமே எந்த ட்ரிப்பா இருந்தாலுமே சரி அட்வான்ஸா போய் தான் பழக்கம். 7:50 கஸ்டமர் லொகேஷனுக்கு போயிட்டேன். டைம் பாத்தீங்கன்னா 8 ஆச்சு 8:30 ஆச்சு, கஸ்டமருமே வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு டைம் ஆகும்பா நீங்க போயிட்டு சாப்பிட்டு வந்துருங்கன்னு கஸ்டமருமே சொன்னாங்க. பக்கத்துல எஸ்ஆர்எம்எஸ் இருந்துச்சு. நானுமே போயிட்டு 4 இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். கஸ்டமருமே ரெடி ஆயிட்டாங்க. அந்த லக்கேஜ் எல்லாம் வண்டியில ஏத்தனப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கஸ்டமர் கூப்பிட்டாங்க. ஒரு சில கஸ்டமர் டிரைவர்ஸ் மேல கம்ப்ளைண்ட் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி லக்கேஜ் வண்டியில ஏத்தன கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்டா கூட ஒரு சில டிரைவர்ஸ் வரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கஸ்டமர் கிட்ட கை நீட்டி காசு வாங்குறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன உதவி பண்றதுனால நம்ம ஒன்னும் குறைஞ்சு போயிட போறது இல்ல. லக்கேஜுமே நீட்டா ஏத்தியாச்சு. கஸ்டமருமே வந்துட்டாங்க. அவங்களை பிக்கப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. அப்படியே ஆந்த வேலை அக்ரகாரத்தில் இருக்கிற ஸ்டேட் பேங்க்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு போயிடலான்னு கஸ்டமர் சொன்னாங்க. பேங்க் வேலையை முடிச்சுட்டு பவானிக்குமே வந்தாச்சு. இங்க இருந்து நீ சென்னை போற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவே தான். பவானில இருந்து பாத்தீங்கன்னா சென்னைக்குமே சரியா 400 கிலோமீட்டர் வருது. வழக்கம் போல சங்ககிரி அசோசியேஷன் பெட்ரோல் பங்க்லயுமே வண்டிக்கு டீசல் போட்டாச்சு. சேலத்துக்குமே வந்தாச்சு. உளுந்தூர்பேட்டைக்குமே 136 கிலோமீட்டர் இருக்குது. சேலம் ஹைவேல இருந்து சென்னை ஹைவே ஜாயின் பண்ண போறோம். ஈரோட்ல இருந்து உளுந்தூர்பேட்டைக்குமே 200 கிலோமீட்டர் வரும். அதே மாதிரி உளுந்தூர்பேட்டையில இருந்து சென்னைக்கு பாருங்க 200 கிலோமீட்டர் வருது. லஞ்ச் டைம் ஆனனால உளுந்தூர்பேட்டையில இருக்கிற பட்டுக்கோட்டை மேசிலுமே வண்டி நிறுத்தியாச்சு. நான் ஆர்டர் பண்ணியது நாட்டுக்கோழி பிரியாணி. கறி மட்டுமே 1/4 கிலோ வரும் போல. நானுமே நல்ல ஒரு வெட்டு வெட்டிட்டேன். இந்த வாட்டி மறக்காம வீட்டுக்குமே முட்டை மிட்டாயை வாங்கிட்டேன். உளுந்தூர்பேட்டை டோல் தாண்டிட்டு லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா லைனா பலாப்பழ கடையா தான் இருக்கும். மத்த ஊர் பலாப்பழத்தை விட இங்க இருக்கிற பண்ருட்டி பலாப்பழத்துக்குமே தண்ணி மவுசு தான். ஏன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். சென்னை பகுதியிலும் பாத்தீங்கன்னா பல இடத்துல பாலை வேலைகள் நடந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் அப்பப்ப டிராபிக் ஆகும். இன்னைக்கு என்னமோ டிராபிக் எல்லாம் ரோடெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கு. மணியை பாத்தீங்கன்னா 4:30 ஆகுது. இப்பதான் பரனூர் டோலை தாண்டி சென்னைக்குள்ளே என்டர் ஆகிறோம். பெருங்களத்தூருமே தாண்டியாச்சு. ரைட்ல போனா தாம்பரம் வழியா ஏர்போர்ட் போறது. ஆனா கஸ்டமர் பாத்தீங்கன்னா நேரா மதுரவாயல் பைபாஸ்ல வண்டி ஓட சொல்லிட்டாங்க. மதுரவாயல் பைபாஸ்ல இருந்து கட் பண்ணி நேரா கோயம்பேடு ரோட்ல போக சொன்னாங்க. நான் இந்த கோயம்பேடு பக்கமெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ரோட்லயுமே பாலம் கட்டுறதுக்கு பில்லர் போட்டதோட சரி பல வருஷமா பாலம் கட்டாமையே இருந்துச்சு. மறுபடியும் இப்பதான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பாலம் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க போல. கோயம்பேடு தாண்டி சூளைமேடுன்னு ஒரு ஏரியா இருக்குதாமா. அங்க எங்களை டிராப் பண்ணா போதுன்னு கஸ்டமர் சொல்லிட்டாங்க. சூளைமேடு போற வழியிலையும் பாத்தீங்கன்னா ஸ்கை ஒன்னு சொல்லிட்டு பெரிய மால் ஒன்று இருந்துச்சு. பாக்குறதுக்கே நல்லா பிரம்மாண்டமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம லயோலா காலேஜ் அந்த சூளைமேடு பக்கம் தான் இருக்கும் போல. நான் இன்னைக்கு தான் அந்த காலேஜே நான் பாக்குறேன். தமிழ்நாட்டோட சிஎம் தளபதி விஜய் அந்த காலேஜ்ல படிச்சதை அவரே சொல்லியிருப்பாரு. சூளைமேட்லயுமே கங்கை அம்மன் கோவிலுக்கு பக்கத்துல கஸ்டமரோட சொந்தக்காரங்க வீடு இருக்காமா. இவங்க அங்க டிராப் பண்ணா போதுன்னு கஸ்டமர் சொன்னாங்க. டிராப் பண்ற லொகேஷனுக்குமே 500 மீட்டர் தான் இருக்குது. அதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா சரியான டிராபிக். எனக்கு வேற டென்ஷனாவும் இருந்துச்சு, அதே சமயம் பயமாவும் இருந்துச்சு. நம்ம வேற வண்டியை பார்த்து ஓட்டுறோம். இப்படி ஆப்போசிட்ல ஏறி வந்து வண்டியில கோடு போட்டுட்டு போயிருவாங்களா அப்படின்ற பயம் தான் எனக்கு அதிகமா இருந்துச்சு. ஒரு நாள் சென்னைக்குள்ள வண்டி ஓட்டுறதுக்கு எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குது. டெய்லியும் சென்னைக்குள்ளே வண்டி ஓட்டுற டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாம் பாவம் எப்படிதான் வண்டி ஓட்டுறாங்கன்னே தெரியல. ஒரு வழியா கஸ்டமரையுமே அவங்க சொன்ன லொகேஷன்ல டிராப் பண்ணிட்டேன். கஸ்டமரை டிராப் பண்றதுக்குமே நைட் 7 மணி ஆயிடுச்சு. இறங்கி விட்ட கையோட காசை வாங்கிட்டு நானுமே கிளம்பிட்டேன். கஸ்டமருமே சேஃபா சென்னையில டிராப் பண்ணியாச்சு. கார் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே மறக்காம